ஹலோ குட்டி பசங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்கு பகவத்கீதை பற்றி சொல்ல போகிறேன். பகவத்கீதைன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னென்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி கடவுள் கிருஷ்ணர்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல. கடவுள் கிருஷ்ணரை உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாம், அவர் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதில் இருந்து நம்ம எப்படி சமாளித்து மீண்டு வரணும்னு நமக்கு இந்த பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோமா? ஒரு காலத்தில் அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு அழகிய ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் அப்படிங்கிற 2 வகையான அரச சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. பாண்டவர்கள் 5 பேர் மற்றும் கௌரவர்கள் 100 பேர். பாண்டவர்கள் 5 பேரும் ரொம்ப துணிச்சலான மற்றும் கருணையுள்ள சகோதரர்கள். கௌரவர்கள் 100 பேரும் வலிமையான மற்றும் பெருமை மிக்க சகோதரர்களாகவும் இருந்தாங்க. ஓகே, இந்த பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் யார், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே குட்டீஸ், பாய்.